அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம தாம்பூல கூடை சிவன்கண் நாட்ல எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கூடை நம்ம பின்றதுக்கு நமக்கு அரை ரோல் கூட வயர் தேவைப்படாது. தாம்பூல கூட தான் சின்ன கூடையா பின்ன போறோம். நீங்க 12 சிகப்பு கலர் வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 3.25 அடி. உடன் ஸ்கேல்ல நீங்க மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாண்டல் வயர் நம்ம ரன்னிங் வயரா தான் யூஸ் பண்ண போறோம். எப்படி பின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ரன்னிங் வயர் கூட. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சிகப்பு கலர் வயர் எடுத்து சரி பாதியா நம்ம இப்ப மடிக்கணும். பேஸ் நம்ம ரெட் கலர்ல தான் நம்ம போட போறோம். ரன்னிங் வயரும் சிகப்பு கலர் வயர் தான் பேஸ் பின்றதுக்கு. நீங்க வேற கலர் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த வயருடைய பாதி அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை இப்ப மடிக்க போறோம். இந்த மாதிரி மெஷர் பண்ணி மடிக்கணும். இப்படி லூப் மாதிரி நீங்க கொடுத்துக்கணும். எல் ஷேப்ல வச்சுட்டு கீழே இருக்க வயருடைய சொரசொரப்பான பகுதி கீழ்ப்பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க. சைடு வயருடைய கீழ்ப்பகுதி சொரசொரப்பான பகுதியை இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. இப்ப இந்த நாட்டை டைட் பண்ணுங்க. இதுதான் பேசிக் நாட். இப்ப நம்ம பேசிக் நாட் போட்டாச்சு. இப்ப நம்ம அடுத்த நாட் ரன்னிங் வயர்ல தான் நம்ம பின்ன போறோம். ஒரு சிகப்பு கலர் வயர் எடுத்து சரிபாதியா நம்ம மடிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னிருக்க நாட் சென்டர்ல இருக்கா அதோட வயர்னு பார்க்கணும். ரெண்டு பக்கம் மேல் பக்கம் இருக்க வயரும் கீழ்ப்பக்கம் இருக்க வயரும் சரிசமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்துக்கணும். ஏத்திறக்கமா இருந்தா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நாட்டும் பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணணும். இப்ப சமன் உயரத்துல இருக்கு. இந்த மாதிரி நீங்க சரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாட் பின்ன ஆரம்பிங்க. ரெண்டாவது நாட் நம்ம ரன்னிங் வயர்ல பின்ன போறோம். ஒரு சிகப்பு வயர் எடுத்து சரிபாதியா மடிச்சுக்கணும். நம்ம சாதா நாட் பின்னும் போது வலது பக்கம் மடிச்சு பின்னணும் லூப்ப. இப்போ சிவன்கண் பின்றதுக்கு இடது பக்கம் லூப்ப மடிச்சு இந்த மாதிரி பின்னணும். சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கம் திருப்புறோம். இந்த சைடு வயருடைய சொரசொரப்பான பகுதியை இந்த லூப்குள்ள இப்ப கொடுக்க போறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணிருங்க. நம்ம முதல் நாட் பின்னும் போது வயருடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்தோம். இந்த நாட் பின்னுனதுக்கு அப்புறமும் நம்ம சரி பார்க்கணும். இப்ப நம்ம சிவன்கண் நாட் பின்னுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு வயரும் அந்த கட்டிங் வயர் ரெண்டு சிகப்பு கலர் வயரும் ஒட்டி ஒட்டி ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒட்டி வந்துருச்சு. அப்படின்னா ஒரு சாதா நாட்டு ஒரு சிவன்கண் நாட் நம்ம பின்னிட்டோம். மேல் பக்கம் ஒட்டி ஒட்டி இருக்கு. கீழ்ப்பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பா வடிவுல ஒரு இடைவெளியோட இருக்கு அந்த வயர். இப்போ சாதா நாட்டு ஒரு சிவன்கண் நாட் பின்னதுக்கு அப்புறமா ஒரு சாதா நாட் பின்னணும்.
அடுத்தது சிவன்கண் நாட்டு. இடது பக்கம் நம்ம மடிச்சு பின்றோம் சிவன்கண் நாட்டை. இது சாதா நாட்டு. அடுத்தது சிவன்கண் நாட்டு. இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். ஒரு சாதா நாட்டு, ஒரு சிவன்கண் நாட்டு, ஒரு சாதா நாட்டு, ஒரு சிவன்கண் நாட்டு நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். பாருங்க, அடுத்தடுத்த நாட் பின்னும்போது நான் சொன்ன மாதிரி ரெண்டு வயர் சேர்ந்து சேர்ந்து வருது. மேல் பக்கம் கீழ்பக்கம் பாவடிவுல ஒரு கேப் வருது, ஒரு இடைவேளை வருது. அது மாதிரி மேல் பக்கம் சேர்ந்து வந்தா கீழ்பக்கம் இடைவேளை வருது, கீழ்பக்கம் சேர்ந்து வந்தா மேல் பக்கம் இடைவேளை வருது. ஞாபகமா பின்னணும். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். நான் பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் லைன் பின்னி முடிச்சாச்சு. லாஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணிருங்க. இப்ப செகண்ட் லைன் பின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வயருடைய நாட்டோட வயரை மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம கீழே சாதா நாட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட்டு. அந்த நம்ம மடிச்சிருந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி சென்டர்ல வச்சுட்டு ஒரு மடிப்பு லெஃப்ட்லயும் ஒரு மடிப்பு ரைட்லயும் நம்ம லூப் மடிக்க போறோம். லெஃப்ட்ல மடிச்ச லூப்பை இந்த லூப்குள்ள இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை அந்த லூப்குள்ள நம்ம கொடுக்கணும். இப்ப டைட் பண்ணிருங்க நாட்டை. இதுதான் செகண்ட் லைனுடைய ஃபர்ஸ்ட் நாட். அடுத்தது சாதா நாட்டு. இப்ப சிவன்கண் நாட்டு. இந்த மாதிரி ரெண்டு லூப்பா நம்ம மடிச்சு கொடுக்க போறோம். இப்ப எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். லூப்பு மேல் வயரை லூப் மாதிரி மடிக்கணும். இப்படி ரன்னிங் வயரை ரைட்ல ஒரு லூப்பு
லெஃப்ட்ல ஒரு லூப் மடிச்சு லெஃப்ட் லூப்பை மேல் லூப்புக்குள்ள கொடுத்துட்டு கீழே இருக்க சொரசொரப்பான வயரை லெஃப்ட் சைடு இருக்க லூப்புக்குள்ள கொடுத்து எடுத்துருங்க. இப்ப சாதா நாட்டு இன்னொரு 2 சிவன்கண் நாட் பின்னி காமிக்கிறேன். கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மேல் வயரை லூப் மாதிரி மடிக்கணும். ரன்னிங் வயரை ரைட்ல ஒரு லூப், லெஃப்ட்ல ஒரு லூப். இந்த லெஃப்ட் லூப்பை இந்த லூப்குள்ள கொடுத்துட்டு கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை லெஃப்ட் சைட்ல இருக்க லூப்புக்குள்ள கொடுக்கிறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணிருங்க. இதுதான் சிவன்கண் நாட். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா நம்ம பின்ன போறோம். அடுத்தது சாதா நாட்டு. நம்ம இதை மாத்தி பின்னிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்ல ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்க இடைவெளி இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. ஒரு ஹரிசான்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் கிடைக்காது. அந்த இடைவெளி தப்பா வரும். அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். இந்த கேப் தான் நமக்கு நாட்டு கரெக்டா பின்றமா தப்பா பின்றமான்றதுக்கு இந்த கேப் தான் நமக்கு காமிக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு மெத்தட்ல சிவன்கண் நாட் போட்டோம். செகண்ட் லைன்ல இன்னொரு மெத்தட்ல நம்ம சிவன்கண் நாட் போட்டிருக்கோம். ரெண்டு லைன்லயும் ரெண்டு மெத்தட்ல நம்ம சிவன்கண் நாட் போட்டிருக்கோம். இப்ப இந்த லைனோட லாஸ்ட் நாட்டு லாஸ்ட் நாட்டோட வயரோட ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிடுறோம். அந்த வயரோட மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை இப்போ நம்ம மடிக்க போறோம். கீழே நம்ம சிவன்கண் நாட்ல ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ நம்ம சாதா நாட்ல பின்ன போறோம். ஒரு சிவன்கண் நாட்டுக்கு அடுத்து ஒரு சாதா நாட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ரெண்டு வயரும் ஒட்டி இருந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு சென்டர் லைன். ஒரே சிகப்பு கலர்ல நம்ம பின்னிட்டு வரதுனால சென்டர் லைன் மறந்து போயிடும். அதனால சென்டர் லைனுக்கு ஒரு சென்டர் நாட் போட்டு வச்சுக்கணும். வேற கலர்ல பின்றதுனாலும் பின்னலாம். நான் பேஸ் ரெட் கலர்ல மட்டும் நான் பின்னிட்டு வரேன், சிகப்பு கலர்ல மட்டும். சிவன்கண் நாட். சாதா நாட்டு. இதே மாதிரி பின்னிட்டே வாங்க. இந்த லைன் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் நாட், இந்த லைனோட லாஸ்ட் நாட்டு. இப்ப லாஸ்ட் நாட்டோட வயரை நம்ம மெஷர் பண்ணி அந்த வயருடைய அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண போறோம். இப்போ ரெண்டு லைன் மேல் பக்கம் போட்டாச்சு. இப்ப சைடு திருப்பிட்டு கீழ்பக்கம் ரெண்டு லைன் போட போறோம். சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் ரெண்டு லைன் போட்டாச்சு, சென்டர் லைனுக்கு கீழ்பக்கம் ரெண்டு லைன் பின்ன போறோம். இப்போ சிவன்கண் நாட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல எண்டுல சிவன்கண் நாட் இருக்கு.
இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது சாதா நாட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல்ல செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி சிவன்கண் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லைனோட எண்டு லாஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணணும். கீழ் லைன் நம்ம சிவன்கண் நாட்ல ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த லைன் நம்ம சாதா நாட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை மடிக்கணும். அந்த அந்த மடிச்ச பகுதியை இப்படி வச்சு நம்ம சிவன்கண் நாட் பின்ன போறோம். இப்போ சாதா நாட்டு இப்போ இந்த லைனோட லாஸ்ட் நாட்டு இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5 லைன் பின்னி முடிச்சாச்சு. சென்டர் லைனுக்கு மேல் பகுதியில் 2 லைன், சென்டர் லைனுக்கு கீழ் பகுதியில் 2 லைன், மொத்தம் 5 லைன் பின்னியாச்சு. இந்த 5 லைன் தான் கூடையோட பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்க கேப் ஒரு ஹரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த மாதிரி கேப் இருந்தால் நீங்கள் கரெக்டாக பின்னிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் கூடையோட பேஸ், தாம்பூல கூடையோட பேஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.